சப்போஸ் அவர் ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி பேசாதீங்கம்மா. இதனாலதான் உங்க மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுமா. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, எப்ப அந்த குறுக்க ஒரு நாய் உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல்ல, இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. I completely condemn this. I completely condemn this. நீயா நானா. ஸோ நீயா நானால பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு எபிசோடு ஒரு மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு. டாக் லவ்வர்ஸ் விசஸ் டாக் ஹேட்டர்ஸ். தெருக்களில் நாய்கள் இருக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு கேங் சொல்கிறாங்க. இன்னொரு கேங் தெருக்களில் நாய் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, உலகம் எப்படி மனுஷங்களுக்கு சொந்தமோ அதே மாதிரி நாய்களுக்கும் சொந்தம் தான். நாய்கள் தெருவில் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நாய்கள்கிட்ட நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாய்களை பார்த்து நீங்கள் கேர்ஃபுல்லாக போங்க, நாய்கிட்ட நீங்கள் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி தெரு நாய்க்கள் மேலே நிறையா பாசத்தை பொழியக்கூடிய ஒரு சைடு இருக்காங்க. இன்னொரு சைடு தெரு நாய்க்களால் எவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு இன்னொரு கேங்கில் உள்ளவங்க சொல்கிறாங்க. தன்னோட 5 வயசு பையனை ஒரு நாய் கடிச்சு தெருநாய் கடிச்சு அது 5 வயசு பையன் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தர் ரொம்பவே எமோஷனலாக சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க தனக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, தெருநாய் குறுக்க வந்தனால பைக்லேருந்து கீழே தனக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சுங்கிறாங்க. நிறைய பேர் இந்த தெருநாய்க்கால் உள்ள பிரச்சனை அவங்க இந்த சைடு உள்ளவங்க சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெருநாய்க்கள் ரோட்டில் இருப்பது சரியா தவறான்னு கேட்டால் கண்டிப்பாக தவறு தான். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் மட்டும் 20,000க்கும் அதிகமான மக்கள் தெருநாய் கடிச்சு மட்டுமே இறந்து போயிருக்காங்க. தெருநாய் கடிச்சா பார்த்தீங்கன்னா ரேபிஸ்னு ஒரு நோய் வரும். அந்த ரேபிஸ் நோயால் மட்டும் 20,000 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்தியா பூரா கிட்டத்தட்ட 6.5 கோடி தெருநாய்க்கள் இந்தியா பூரா இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தெருநாய்க்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு நைட் 10 மணிக்கு மேலே நீங்கள் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா எங்கே நாய் கடிச்சிருமோ அப்படின்னு பதட்டத்துலாம் போவாங்க. யார் பதட்டத்தில் போவாங்க பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் தான். ஸோ லோவர் மிடில் கிளாஸ், லோ கிளாஸ், அந்த மாதிரியான மிடில் கிளாஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயத்தில் போவாங்க. ஒருவேளை நாய் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் தினக்கூலியாக வேலை பார்ப்பாங்க. அதுமாதிரி நாய் கடிச்சிச்சுன்னா ஆல்ரெடி பண பிரச்சனை இருக்கவங்களுக்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்க வேண்டியிருக்கும். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உயிரே போடுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் தெருநாய்க்கள் தெருக்கள் இருப்பது தவறு தானே செய்ய சரி கிடையாது அப்படிங்கிறதான் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த சைடு இருக்கவங்க தெருநாய்க்கள் மேலே ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு 11 மணிக்குள்ளே நீங்கள் என் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியதான், என் வீட்டு விட்டு வெளியே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தெருநாய்க்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஏரியாவுக்குள்ள நம்ம என்ட்ரானோன்னா புதுசாக அங்கே உள்ள தெருநாய்க்கள் எவனோ புதுசாக வந்திருக்காங்கன்னு சொல்லி குலைக்குமா. அது அங்கே உள்ள தெருக்களை நாய்கள் அலர்ட் பண்ணுமா, அங்கே உள்ள மக்கள் அலர்ட் பண்ணுமா. அப்படி இப்படின்னு சொல்லி நாய்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறேன்னு பேரில் கண்ட மேனிக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் தோணுது எல்லாத்தையும் பேசுகிறாங்க. ஸோ இந்த சைடு உள்ளவங்க அவங்க பட்ட கஷ்டத்தை சொல்கிறாங்க. ஒருத்தர் தன்னோட பையன் தன்னோட 5 வயசு பையன் இறந்து போயிட்டாங்கிறத எமோஷனலாக சொல்கிறாங்க. அதுக்கு இந்த சைடில் இருக்க ஒரு லேடி நான் கூட தான் ஒரு பைக்கில் போகும்போது ஒரு குழந்தை குறுக்கு வந்துருச்சு, அந்த குழந்தை குறுக்கு வந்ததில் 2 தடவை எனக்கு கீழே என் கை கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது கேட்டோன்னா ஒரு கோபிநாத் அவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகி பயங்கரமாக கத்துறாரு. தெருநாய்க்களால் ஒரு மனுஷன் ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு அவங்க அப்பா அவ்வளோ எமோஷனலாக சொல்கிறாரு. நீங்கள் என்னன்னா ஏதோ உங்களுக்கு குழந்தை குறுக்க வந்துருச்சு, குழந்தையும் நாயும் ஒன்றா உங்களுக்கு அப்படின்ட்டு அவர் ரொம்பவே பயங்கர டென்ஷனாக பேசுகிறாங்க. ஸோ நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், நாய்களுக்கு பாசத்தை பொழியலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது கொஞ்சம் ஓவராக அவங்க பண்ணுவாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு நல்ல பாயிண்ட் வச்சாங்க. ஸோ ஒரு பணக்கார ஏரியா, சென்னையில் ஒரு பணக்கார ஏரியா எடுத்துக்கோங்க. சென்னை மட்டும் எந்த ஏரியாலையும் ஒரு பணக்கார ஏரியாவில் எங்கேயாவது தெருநாய் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா, அவங்க வீட்டிலேருந்து வெளியே வரும்போது காரில் போகிறாங்க, காரில் வர போகிறாங்க. காரில் போயிட்டு வரவனை எவன் எந்த நாய் கடிக்க போகிறது கிடையாது. சும்மா உட்காந்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு ஒரு நாயை இப்போ பாசமாக வளர்க்குறது அதெல்லாம் ஓகே. ஒரு நாயை பெட்ட நிமலாக ஒரு பாசமாக வளர்க்குறது, குழந்தை மாதிரி பார்க்குறது எல்லாம் ஓகே தான். ஆனால் தெருநாய்க்களால் எவ்வளோ பிரச்சனை படுறாங்க, ஒரு பொதுமக்கள், ஒரு நார்மலான மிடில் கிளாஸோ லோவர் மிடில் கிளாஸ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் மிடில் கிளாஸுக்கு உங்களுக்கு எங்கே தெரிய போகுது. ஸோ கஷ்டப்படுறவனுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் அப்படிங்கிறத இந்த மாதிரியான ரியாலிட்டி ஷோ மூலமாக அழகாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு பெரிய அப்ரிஷியேட் நீயா நானாக்கு சொல்லலாம். ஸோ நீயா நானா மற்ற டீமுக்கு ஒரு பெரிய அப்ரிஷியேட் நம்ம சொல்லலாம். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலம் என்ன சொல்ல வரேன்னா, தெருநாய்க்கள் ரோட்டில் இருப்பது தவறு தான், அது சரியே கிடையாது. அதுக்கு பதில் இந்த சைடில் இருக்கவங்க ஒரு டாக்டராக இருக்கிற ஒரு அருமையான ஒரு ஐடியா கொடுத்தாரு. அவர் என்ன கொடுத்தாருன்னா, இந்த மாதிரி தெருநாய்க்கள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி அந்த 6.5 கோடி தெருநாய்க்கள் இந்தியா பூரா இருக்குது. ஸோ இந்த எல்லா தெருநாய்க்கள்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு தனியாக ஒரு கார்டு மாதிரி அமைச்சு அந்த கார்டில் அந்த தெருநாய்க்கெல்லாம் நீங்கள் வளர்த்து நீங்கள் டாக் லவ்வர்ஸாக இருக்கீங்கல்ல, நீங்கள் அங்கே போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த நாய்கிட்ட போய் நீங்கள் பாசத்தை பொழியுங்க,
அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை அதை எடுத்து நடத்தணும். இந்த மாதிரி தெருக்கல்ல நாய்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு பிரச்சனை தான் ஆகுது அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ரொம்ப நல்லா வந்து சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நாய்களால் வந்து திருடர்கள் ஜாக்கிரதை, திருடர்களால் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி விஷயம்னா நீங்கள் வீட்டில் நாய் வளர்த்துக்கோங்க. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். வீட்டுக்குள்ளே நாயை வளர்த்துக்கோங்க, வீட்டுக்குள்ளே நீங்கள் நாயை கொஞ்சிக்கோங்க, என்னென்னு பண்ணிக்கோங்க, அது உங்களோட தனிப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் தெருக்கல்ல நாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு பிரச்சனை தான். எஸ்பெஷலி மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிறத இந்த ஷோவில் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ரொம்ப ஒரு ஆப்டாக வந்து சொல்லியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஒரு நல்ல எபிசோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த எபிசோடுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நெகட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன தான் நெகட்டிவாக பேசினாலும் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை வந்து வெளிக்கொண்டு வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா அது தேவையான ஒரு கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நானே பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நாய் வந்து குடுகுடுன்னு ஓடியே வரும், நம்மளை பார்த்து குலைக்கும், குடுகுடுன்னு ஓடியே வரும். ஸோ இந்த நாய் கடிச்சதில்லை, ஆனால் எல்லா நாயுமே குலைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு பயம் வரதான் செய்யும். ஸோ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சுன்னா அது தன்னை சுயநினைவு இழந்து யாராவது ஒருத்தர் வந்து கடிக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்து கண்டிப்பாக தெருவில் நாய்க்கள் இருக்கிறது தவறான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஆழமாக வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.